அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மைமா எம்எஸ் கிச்சன். நான் இன்றைக்கி வீட்டிலே கோதுமை மாவு திரிக்கலாம் அப்படின்னு எல்லாம் இங்கே வாங்கி வச்சுட்டேன். இதுக்கு முன்னாடி கடையில் தான் கோதுமை மாவுலாம் வாங்குவேன். இனிமேலும் வாங்குவேன் செய்கிறதுக்கு. இருந்தாலும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம வீட்டிலே பண்ணால் நல்லா ஹெல்த்தியாக இருக்குமே அப்படின்னு நான் இன்றைக்கி எல்லாம் வாங்கிட்டேன். கோதுமை மாவு, அதுக்கப்புறம் ராகி, வெள்ளைச்சோளம், கம்பு, அதுக்கப்புறம் சோயா பீன்ஸு, சிகப்பு கொண்டக்கடலை, பச்சை பயிறு. இது 7 பொருளும் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன். இன்னும் அதிகமாகவும் சேர்க்கலாம். இப்போதைக்கு நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்காக 7 பொருள் மட்டும் எடுத்திருக்கேன். வாங்கிட்டு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 தண்ணி நல்லா கழுவி தண்ணி வடிகட்டி எடுத்துகிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்க போகிறேன். எனக்கு அளவுலாம் எவ்வளோன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா முழு கோதுமை 1 கிலோ வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ராகி, வெள்ளைச்சோளம், கம்பு, சிகப்பு கொண்டக்கடலை, பச்சை பயிறு, சோயா பீன்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு 200 கிராம் அளவில் சேர்த்துட்டேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பவுட்ரு பண்ணிட்டு அன்றைக்கி நைட்டே சப்பாத்தி ரெடி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணேன். டேஸ்ட் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே சேர்த்துக்கிறதுனால உடம்புக்கு நல்ல ஹெல்த்தி தான். அதனால் ஒன்றும் தெரில. ஆனால் சூடாக சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்குது. கொஞ்சம் ஆறிடுச்சு அப்படின்னா ரொம்ப ஹார்டான மாதிரி ஆயிடுது. எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 கிலோ கோதுமை மாவுக்கு 25 கிராம் அப்படி இல்லைன்னா 50 கிராம் அளவு சேர்த்துருந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்ததுனால அந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்மளுக்கு நெக்ஸ்ட் டைம் நம்ம சப்பாத்தி போடுறதா இருந்தோம் அப்படின்னா தனி கோதுமை மாவு வாங்கிட்டு அது ஒரு 2 கப்பு அப்படின்னா இதுலேருந்து 1 கப்பு அந்த அளவுக்கு சேர்த்து பண்ணோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரும்னு நினைக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் 2 தண்ணி நல்லா க்ளீன் பண்ணி தண்ணி வடிகட்டினதுக்கப்புறமா காட்டன் துணியில் சேர்த்துருக்கேன். இதை அப்படியே வெயிலில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 2 நாளில் நல்லாவே காஞ்சிரும். அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். பவுட்ரு பண்ணதை தனியாக சலிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சும்மா அப்படியே வச்சுட்டேன். இதே மாவில் சப்பாத்தி அன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் ஹார்டாகிடுச்சு. இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் இதே மாவு கூட தனி கோதுமை மாவு சேர்த்துட்டு சப்பாத்தி ரெடி பண்ணி பார்க்கணும் எப்படி வருது அப்படின்னு. ஆனால் இதே மாவில் கோதுமை தோசை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது நல்லா சாஃப்டாக தான் வரும். நான் அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் அளவுலாம் நான் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நான் சப்பாத்தி ரெடி பண்ணி காட்டுறேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.